அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொது காலத்தின் 11ஆம் ஞாயிறு திருப்பலி முன்னுரை. கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். திருமுழுக்கின் வழியாக கடவுளின் மக்களாக உரிமை பேறு உடையவர்கள். அவ்வாறு வாழவே நாம் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். கடவுளின் வார்த்தை செவிமடுத்து அவரது கட்டளைகளின்படி வாழும்போதுதான் நாம் உண்மையில் கடவுளின் மக்களாகின்றோம், அவரது தனிப்பெரும் சொத்தாகின்றோம். அதற்கான வர வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை வேளையில் நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி கூற இங்கே குழும்பியிருக்கின்றோம். புனித அந்தோனியா நம்முடைய பாதுகாவலராக நம்மை வழிநடத்தி இந்த விழாவை நாம் வெற்றிகரமாக நிறைவேற்றிய இந்த தருணத்தில் நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கின்றோம். இது இந்த நேரத்தில் நாம் முழுமையாக புனித அந்தோனியாரிடம் நம்முடைய ஜெபங்களை அர்ப்பணிக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவர் இயேசுவுக்கு முழுமையான உள்ளத்தோடு நன்றி கூறி இந்த திருப்பலியில் மகிழ்ச்சியோடு பங்கேற்போம். நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் ஒவ்வொரு நாளும் ஏராளமான வரங்களினால் நிரப்பி நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த திருப்பலியில் நாம் பங்கு கொள்ளும் பொழுது நம் உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகள், சிந்தனைகள், நோய் நொடிகள், கஷ்டம் எது இருந்தாலும் அதையெல்லாம் முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து மகிழ்ச்சியோடு ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தார் என்கின்ற மகிழ்ச்சியோடு, என்றால் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் என்றுமே நம்மோடு இருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியை நாம் பங்கேற்போம். அதே நேரத்தில் நாம் செய்த தவறுகள் நினைத்து மனமறந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமலே இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வருவற்றை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உதவர்களாகிட உமது அருள் உதவியே கனிவுடன் எங்களுக்கு என்றும் அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 2 முதல் 6 முடிய. அந்நாட்களில் ரபிதிலிருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ரேல் மக்கள் சீனாய் பலைநிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அப்போது ஆண்டவர் மலையிலிருந்து அவரை அழைத்து, யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது எதுவே? நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கை கடைபிடித்தால் அனைத்துலகம் என் உடைமையேனும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சியுடன் அவர் திருமுன் வாருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நம்மை ஆண்டவர் படைத்து நம் ஒவ்வொருவரையும் அவர் மேய்க்கின்றார்.
என்றென்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க தொடியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் தம்மீது கொண்டுள்ள அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போதே நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் அவர் பரிவு கூர்ந்தார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் அழைக்கப்பட்டிருந்து சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி,
அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்து தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு இருக்கின்றது. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, ஜெபதியின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமியோ, தோமா, வரி தண்டுபவரான மத்தேயு, அல்பேயுன் மகன் யாக்கோபு, தோமா, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியத் யாவர். இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரிடம் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதுவுக்கும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடம் செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் தெழச் செய்யுங்கள், தொழுநோயாளர்களை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாகவே வாரி வழங்குங்கள் என்றார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குருவானவர், அவருக்கு 85 வயது. அவரிடம் போய் நான் கேட்டேன், நீ என்ன செய்து கொண்டிருக்கீர்கள் இப்பொழுது? 85 வயது ஆயிடுச்சு, என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குருவானவர் சொன்னார், நான் பிஹெச்டி செய்து கொண்டிருக்கின்றேன். பிஹெச்டின்னா என்ன தெரியுங்களா? டாக்டரேட் பண்ணிருக்கேன். நான் கூட டாக்டரேட் தான் பண்ணின்னு இருக்கிறேன். பிஹெச்டி எந்த வயசில்? 85 வயசில். 85 வயசில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறார். அவருக்கு எனக்கு ஆச்சரியம். பிஹெச்டி 85 வயசு மேலே பெரிய விஷயம் இல்லையா? 85 வயசில் நம்மளுக்கு முடியுமா? அந்த ஒரு நிலையில் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணின்னு இருக்கிறார். நான் கேட்டேன், எந்த சப்ஜெக்டில் பிஹெச்டி பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், எந்த சப்ஜெக்ட்னா, நான் வந்து என்னுடைய சாவுக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற பிஹெச்டி பண்ணிருக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் அது புரியல, என்ன இது சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அவர் சொன்ன விளக்கம் என்னவென்றால், பிஹெச்டினா ப்ரிப்பேரிங் ஃபார் ஹாப்பி டெத். ப்ரிப்பேரிங் ஃபார் ஹாப்பி டெத், என்னுடைய சாவுக்கு நான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் என்கிற பிஹெச்டி. எதுக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த வயதிலும் அவருக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்பிக்கை. உங்களெல்லாம் பார்த்தா இப்போ தான் விழா முடிச்சுக்கிறீங்களா என்னன்னு தெரில. நல்லபடியாக நடுக்கலையா? எனக்கு டவுட்டாக இருக்குது. ஃபாதர் நல்லா நடுக்கலையா? ஃபாதர் ஃபீஸ்ட்டு இல்லை, ஃபாதர் ரொம்ப வருத்தமாகறாரு. நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்து எனக்கு வருத்தமாகுது. ஃபாதர் சொன்னார், விழாவில் முடிஞ்ச பிறகு இந்த நாள் தான் சிறந்த நாள். ஏன்னா எல்லாரும் மகிழ்ச்சியோடு வந்து என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? 14 ஆடை வெட்டி பிரியாணி போட்டு மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு விழாவை கொண்டாடுவோம் அப்படி பார்த்தா நீங்கள் எல்லாம் சோகத்தோடு உட்காந்து இருக்கிறீங்க. விழா முடிஞ்சு விட்டது என்று சோகத்தில் இருக்கிறீங்களா,
இல்லை இன்னும் பிரியாணி ரெடி ஆகலன்னு சோகத்தில் இருக்கிறீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க பாப்போம். எதனா ஒரு விஷயம் சொல்லுங்க. சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க, முகம் நல்லா சிரிச்சுனே இருங்க, சிரிச்ச முகமாக இருங்க. இல்லை நேற்று லேட்டாக தூங்கிட்டு சீக்கிரம் எழுந்துச்சு வந்துட்டு சோகமா? ஓ மை காட், ஏன்னா அப்போ ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமா? என்ன சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமா? வேணாவா? ஃபாதர் சொல்கிறார், கண்களை மூடுங்கள், ஆழ்ந்த தியானத்துக்கு செல்வோம். முடிஞ்சு எல்லாம் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுவீங்க. இயேசுக்கு சொல்லுமா அந்த சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அருமையான நாளில் ஆண்டவர் ஒரு சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த ஒரு அருமையான நாளில் இந்த 3 வாசகங்கள் மூலமாக கடவுள் அழகான ஒரு செய்தியை கொடுக்கின்றார். என்ன? முதலாவது, நாம் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பதில்லை. என்ன சொல்றாரு ஃபாதர்? நாம் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பதில்லை அப்படின்னா என்ன? நாம் கடவுளை பார்க்கின்றோம், கடவுள் நம்மை பார்க்கின்றார். நாம் கடவுளை எப்படி பார்க்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். கடவுளை பார்க்கும் பொழுது கடவுள் இப்படி தான் இருப்பார். யாராவது கடவுளை பார்த்துருக்கிறீங்களா? யாரும் கை தூக்கு பார்ப்போம். கடவுளை யாரை பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்படிதான் ஒரு கோயிலில் போயிட்டு கேட்டேன் கேள்வி. ஒரு அம்மா கை தூக்கிட்டு நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னாங்க. அப்படியாம்மா, எங்கம்மா கடவுளை பார்த்தேன்? இதோ அந்தோனியா இருக்கிறாரு, மாதா இருக்கிறாங்க. அவங்களாம் கடவுள் இல்லைம்மா, புனிதர். இல்லை இல்லை, நான் கடவுளை பார்த்தேன். இப்படி சண்டை போடுறாங்க கோயிலே பிரசங்கத்தில். நான் கடவுளை பார்த்தேன். யாரை? மாதாவை, அந்தோனியாரை, ஆண்டவர் இயேசுவை, சுசேப்பரை பார்த்தேன், அந்த கடவுளை பார்த்தேன் அப்படின்னு. யாராவது கடவுளை பார்த்துருக்கிறோமா? நானும் பார்க்கல, ஃபாதர் பார்க்க, நீங்கள் யாரும் பார்க்கல. ஆனால் அந்த கடவுள் நம்மில் இருக்கிறார், நம் அருகில் இருக்கின்றார். இதுதான் இந்த உண்மை. அந்த கடவுளை நாம் பார்க்காம இருக்கின்ற நேரத்தில் அந்த கடவுள் நம்மை பார்க்காமல் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஒவ்வொரு செயலும் அவர் அறிந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் நாம் கடவுளை பார்க்கும் பொழுது நாம் எதிர்பார்ப்பது என்ன? நமக்கு தேவையான பொருட்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள், இதுக்கு கொடுத்தா நல்ல கடவுள். எதுக்கு நம்மளுக்கு நம் அனைவருக்கும் இந்த புனிதர் ரொம்ப பிடிக்கும் அந்தோனியார்? என்ன காரணம்? இன்னும் நல்ல ஒரு காரணம் சொல்லுங்க பார்ப்போம். எது சொன்னாலும் என்ன சொல்லுவார் இந்த ஃபாதரு? புதுமைகள் நடக்கிறது, அதுக்காக தான் எனக்கு அந்தோனியாரை பிடிக்கும். வேற பசங்க உங்களுக்கு எதுக்கு பிடிக்கும் அந்தோனியார்? அந்தோனியார் கோயிலில் வந்தால் தான் பன்னு, வாழைப்பழம், பிரியாணி அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஆமாவா? வேற ஏதாவது விஷயம் என்ன காரணம் இருக்குதா எதுக்கு அந்தோனியார் பிடிக்கும்? காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பார் போலீஸ்கார். அவர் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்தோனியார் வந்து போலீஸ் ஆஃபீஸர், கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு கடவுள் மேலேருந்து இல்லையா? அப்படி தானே? கண்டுபிடிக்கிற வேலை யாருது? போலீஸ்காரங்க வேலை தானே. அந்தோனியார் இருக்கிற வேறு வேலை இல்லையா? உங்கள் பொருட்கள் எல்லாம் இவ்வளோ பேர் வந்து போயிட்டு லிஸ்ட் போட்டு அந்தோனியாரே கண்டுபிடிச்சு கொடுத்துருவார். அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவார். அவர் அதுக்காக ஒரு புனிதரானார். அன்பாத சகோதர சகோதரிகளே, நாம் எதற்கு அந்தோனியாரை பற்றி கொண்டு அவர் பிடிக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு தேவையானதே அவர் ஜெபிக்கும் உடனடியாக கொடுக்கின்றார் இல்லையா? ஆனால் அது அந்தோனியார் கொடுப்பதில்லை. மாறாக அந்தோனியார் நமக்காக ஜெபித்து ஆண்டவர் இயேசு நமக்காக கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் அந்தோனியாரை விரும்புவார். அந்தோனியார் கிட்ட போயிட்டு அந்தோனியாரை நீதான் கடவுள் என்று மாற்றிவிட்டால் அந்தோனியார் நம்மளை பார்த்து சொல்லுவார், இல்லம்மா நான் இல்லை, நான் சாதாரண குருவானவர் தான். நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை தேடி கண்டுபிடித்து கொடுக்கிறேன் என்று சொன்னாலும், உங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கிறேன் என்று, உங்கள் வரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் அதை நான் கொடுப்பதில்லை. யார் கொடுப்பது? ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். ஆகையால் அந்த ஆண்டவர் இயேசு நம்மை எப்பொழுதும் கண்காணித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆண்டவர் நம்மை என்றும் கைவிடுவதில்லை. இப்படிதான் ஒரு கல்லை செதுக்கி கொண்டிருந்தார் ஒரு ஆர்டிஸ்ட்.
கல்லை செதுக்கி கொண்டு இருந்தார். அப்பொழுது அதை செதுக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வெறும் கல். இப்போ ஒரு என்ன பண்ணுவார், அந்த காலத்தில் இப்பெல்லாம் அந்த கல்லெல்லாம் செதுக்கிறதுலாம் 3 முடிஞ்சிச்சு. அப்படி ஒருத்தர் கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படி சொன்னால், இல்லை இதில் வந்து இந்த ஒரு பாறையிலேருந்து ஒரு அழகான உருவத்தை நான் ஒரு ஸ்டாச்சு ரெடி பண்ணின்னு இருக்கிறேன் அப்படின்னு. எங்கே இருக்கிறீங்க ஸ்டாச்சு, எங்கே இருக்கிறீங்க சிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபர் சொன்னாராம், நான் இந்த கல்லில் ஒழிந்து கொண்டிருக்கின்ற அந்த அழகான உருவத்தை நான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் இது செய்யல, இந்த கல்ல ஒரு அழகான ஒரு உருவம் இருக்குது, அழகான ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அழகான ஒரு இமேஜ் இருக்குது, அழகான ஒரு சிலை இருக்குது, அதை நான் தேடி கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றேன் என்று அழகாக சொன்னாராம். இதுதான் என்று கடவுள் நமக்கு சொல்கின்ற ஒரு செய்தி. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் நான் இருக்கின்றேன், என் உள்ளத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகையால் நான் காண்பதை நீங்கள் காண முடியாது, நான் உங்கள் உள்ளத்தை காணுகின்றேன். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எத்தகையவராக இருந்தாலும் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று இன்றைய முதலாம் வாசகம் அழகாக சொல்கிறார் ஆண்டவர். உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். ஆண்டவர் எதற்காக இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்தார்? என்ன காரணம்? என்ன நினைக்கிறீர்கள்? எதற்காக ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்தார்? என்ன காரணம் இருக்கு நினைக்கிறீங்க? சொல் பார்ப்போம். என்ன செய்து விட்டார்கள் இஸ்ராயல் மக்கள்? அவர்கள் விசுவாசத்தில் வாழ்ந்து விட்டார்களா, இல்லை பெரிய பெரிய தியாகங்களை செய்து விட்டார்களா, இல்லை கிடா விட்டு பிரியாணி செய்து போட்டார்களா, இல்லை என்ன செய்தார்கள் இஸ்ராயல் மக்கள்? ஒன்றுமே செய்யல. ஆனால் கடவுள் அவர் தேர்ந்தெடுத்து அவர் நீதான் நான் தேர்ந்தெடுத்த மக்கள் என்று சொல்லுவார். ஏன் விவிலியத்தில் ஏன் அதை பற்றி சொல்லுவார்? யோசித்து பார்த்து இருக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. ஒரே காரணம், கடவுள் சொன்னா நான் உங்களை அன்பு செய்கிறேன், அவ்வளோதான். ஒன்று வச்சுக்காது, எந்த காரணமும் இல்லை. நீ ஒரு பணக்காரன், ஏழை, இந்த ஒரு உனக்கு திறமை இருக்குது, இதை பார்த்து நீ நல்லா பாடுற, நல்லா டான்ஸ் ஆடுற, நல்லா பேசுகிற, இல்லை உங்கள்கிட்ட திறமைகள் அதிகமாக இருக்குது, அதுக்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று இல்லை. அன்பு செய்த காரணம் தான் தேர்ந்தெடுத்தான். ஆக இன்று நாம் அனைவரும் இந்த ஆலயத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அது காரணம் என்ன? கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகையால் கடவுள் நம்மை அன்பு செய்து நம்மை தேர்ந்தெடுத்தார். அதான் முதலாவது அழகான விஷயம். அந்த தேர்ந்தெடுக்கும் பொழுது கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்றார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அழகான நம்முடைய முகத்தை பார்க்கின்றார், உள்ளத்தை பார்க்கும் அழகான அன்பை பார்க்கின்றார். ஆகையால் அந்த ஆண்டவர் இயேசு செதுக்கி கொண்டு நம்மை ஒரு அழகான கிறிஸ்துவராக மாற்றி நாம் அனைவரும் ஆண்டவர் கேட்ட ஒரு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். அதான் முதலாம் வாசகம் அழகாக சொல்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், கடவுளாகிய ஆண்டவர் நாம் தகுதியற்றவராக இருந்தாலும் நம்மை அன்பு செய்கின்றார். நாம் யோசிக்கல, நம்ம எவ்வளோ பெரிய பாவிகள். யாராவது புனிதர்கள் யாராவது இருக்கிறீங்களா? யாராவது புனிதர்கள்? புனித ஆன்டிக் இருக்கிறாரா? ஃபாதர் ஆன்டிக், புனித ஆன்டிக், புனித கணிகதாஸ், இல்லை யாரும் பேர் சொல்ல பார்ப்போம். புனித மேரி இருக்கிறாங்களா? புனித ராணி இருக்கிறீங்களா? இல்லை இல்லை, ராணி இருக்கிறாங்களா? எனக்கு யார் இருக்கிறாங்களா? எங்கம்மா புனித ராணி? ஓ, பேரே புனித ராணியா? அதாவது புனிதர்களாக நாம் நினைக்கின்றோம், வாழ்கின்றோம் என்று நினைத்தாலும் புனிதராக யாரும் ஆக முடியாது. ஏன் இவர்கள் புனிதராக இருக்கிறார்களா? அந்தோனியார், மாதா, சுசைப்பர்களாம் இப்போ புனிதர்கள். ஆனால் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய் நொடிகள் எல்லாம் இருந்தது. இப்போ அந்தோனியாருக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது. நோய் நொடிகள் இருந்தது, கஷ்டம் இருந்தது, துன்பம் இருந்தது, வேதனை இருந்தது. ஒரு குருவானவராக ஒரு ஆலயத்திற்கும் போது ஏராளமான எதிர்ப்புகள் இருந்தது. அவர் பிரசங்கம் வைக்கும் பொழுது எல்லா எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் அதனை தாண்டி வந்து அவர் புனிதராக மாறி இருக்கின்றார் இல்லையா? இன்று இங்கே இருக்கிறவர் யாரும் தகுதியற்றவர்களாக நாம் இருக்க முடியாது. ஆனால் தகுதியற்றவர்களாக இல்லாமல் இருந்தாலும் கடவுள் என்ன செய்கிறார்? நம்மை நேசித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதான் முக்கியமான விஷயம். இந்த இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் பார்க்கின்றோம், அழகாக வார்த்தை சொல்கின்றான். நாம் பாவிகளாக இருந்த அந்த நேரத்திலேயே ஆண்டவர் நம்மை நேசித்து நமக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தார். எவ்வளோ அழகான விஷயம் இல்லைங்களா?
யோசித்து பாருங்க. நம்மெல்லாம் பாவிகள் தான், நீங்களாக நானும் ஆகட்டும் பெரும் பாவிகள். இது ஒவ்வொரு நாளும் பாவத்தை செய்து கொண்டே இருக்கின்றோம். ஏன்னா இந்த உலகம் நம்மை இழுத்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற பல விஷயங்கள் நம்மை பாவத்தில் தள்ளி கொண்டே இருக்கிறது. இத்தகைய ஒரு நிலை இருந்தாலும் ஆண்டவர் சொல்கின்றால், நான் உன்னை அன்பு செய்கின்றேன், நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று நம்மை வாக்களித்து நம்மை உறுதியாக சொல்கின்றார். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் தவறு செய்தாலும் பாவத்தை செய்தாலும் திரும்பி வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஊதாரி மகன் எப்படி திரும்பி வரும் பொழுது அந்த தந்தை ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். நாம் அவரிடம் திரும்பி வர வேண்டும், முழு மனதோடு வர வேண்டும், நம்முடைய பாவத்தை விட்டு வர வேண்டும். நம் பாவம் செய்து தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் நேசித்து நேசித்து அன்பு செய்கின்றார். இதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் முதலில் நாம் நம்மை அன்பு செய்ய வேண்டும். நம்மை அன்பு செய்வது மிகவும் முக்கியம் இல்லையா? பல முறை நாம் நம்மை அன்பு செய்வதில்லை. எப்படி நாம் கடவுளை அன்பு நாம் அறிந்து கொள்ள முடியும்? அதே போல நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் நம்முடைய பெற்றோர்களும் பிள்ளைகளும் என்னுடைய கணவனும் மனைவியும் அவர்கள் அன்பு செய்யாமல் இருக்கிற நேரத்தில் எப்படி நாம் கடவுளுடைய அன்பை சுவைக்க முடியும்? அதான் ஆண்டவர் சொல்கின்ற ஒரு அருமையான விஷயம். நான் பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற நேரத்தில் ஒரு 2 வயதானவர்களுடைய வீட்டிற்கு, பிரெஞ்சு 2 பேர் ஒரு வீட்டிற்கு இல்லத்திற்கு ஒரு முறை சென்றிருந்தேன். இருவருக்கும் இன்ன வயது தெரியுங்களா? ஒருத்தருக்கு 85, இன்னொருத்தருக்கு 80. இந்த 2 பேரும் இந்த வயதில் கணவனுக்கு கொஞ்சம் பின்னாடி முது முடியாமல், அவருக்கு பெருசாக நடக்க முடியாது, நடக்கலாம், பெரிய வேலை செய்ய முடியாது. அவருடைய மனைவி எல்லா நேரத்திலும் கணவனை பார்த்து கொள்வார். எப்படின்னா கார் ஓட்டுறதும் மனைவி தான், சமைக்கிறதும் மனைவி தான். ஆனால் இருவரும் எப்படின்னா அவங்களுடைய இல்லத்தில் இருக்கும்போது இருவரும் சேர்ந்து தன்னுடைய வேலையை செய்து கொள்வார்கள், பரிமாறிக்கொள்வார்கள். எப்படி? இப்போ நம்ம வீட்டில் இங்கே நம்ம வீட்டில் உதாரணத்தை வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் போனால் யார் சமைக்கணும்? நாங்கள் தான். யார்? லேடிஸ் தான் சமைக்கணும். ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஏய் எத்தனை பிளேட் போடு, சாப்பாடு கொடு. கிச்சனுக்கு போகலாமா ஜென்ஸு? போகலாமா போகக்கூடாதா? போகலாம், ஆனால் போக மாட்டாங்க. ஆனால் நீங்களும் விட மாட்டீங்க. இல்லை அங்கேயே உட்காருங்க. என்னங்க நீங்கள் அங்கேயே உள்ளே வராதுங்க, வேணாம் வராதிங்க. நீங்களாம் சமைக்க வேண்டாம், இதை செய்ய வேண்டாம், பாத்திரத்தை கழுவுனா இன்னும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி கணவர் அங்கே உட்கார வைப்பார் இல்லையா? அங்கே அப்படியே இல்லை, ஃப்ரெண்ட்ஸு நாட்டில் அப்படியெல்லாம் இல்லை. சமைக்க பெண்கள் அவர்கள் சமைச்சா ஆண்கள் தயார் செய்வார்கள், டேபிள் ரெடி பண்ணுவார்கள், இல்லத்தை செய்து கழுவுறது வாஷிங்கெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. மாற்றி செய்வாங்க. ஒரு முறை இவர் ரெடி பண்ணுவார் கணவர், ஒரு முறை மனைவி ரெடி பண்ணுவான். இதுதான் இந்த ஒரு அழகான ஒரு விஷயம். அவங்களோட அன்பு மாட்டு பார்க்கணும். சரி நான் இது பண்ணுறேன், நீங்கள் இது பண்ணுங்க, சண்டைலாம் இல்லை, அமர்ந்து கொண்டு நீ செய் அப்படியெல்லாம் இல்லை. இருவரும் சேர்ந்து செய்வது தான் அன்பு. இதுதான் கடவுள் சொல்கின்ற ஒரு அன்பு. நான் தகுதியற்றதாக இருந்தாலும் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லும் பொழுது, அந்த தகுதியற்றவர்களாக இருக்கின்ற நம்மை அன்பு செய்கிற கடவுளை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மியூச்சுவல் அன்பு இருக்க வேண்டும். இருவரும் சேர்ந்து அன்பு செய்ய வேண்டும். கடவுளே நீ மட்டுமே அன்பு செய்தால் போதும், நான் அன்பு செய்ய மாட்டேன் என்று சொன்னால் எப்படி நடக்கும்? கடவுள் நம்ம ஒவ்வொரு நாள் அன்பு செய்கிறார், அவர் தேவையானது கொடுப்பார். நான் கடவுளை நோக்கி வருகிறேனா, கடவுள் நம்ம இப்போ என்னை பார்த்து சொல்கின்ற விஷயத்தை நான் செய்கிறேன் சிந்தித்து பார்க்க வேண்டும். பலவும் நான் செய்வதில்லை. நான் பிறரை பார்த்து சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் எல்லோரும் அன்பு செய்ய வேண்டும். யாராவது வீட்டில் சண்டை போட்டால் என்ன பண்ணுவோம்? வீட்டில் சண்டை போட்டால் நடுவராக போய் நின்று என்ன சொல்லுவோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களாம் போயிருப்பீங்களா? அடிக்கடி இங்கே சண்டைலாம் ஆகல, என்ன பண்ணுங்க போய்ட்டு சண்டை ஆகும்போது? ஏய் சண்டை போட, கமான் 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 அப்படின்னுவோமா? என்ன சொல்லுவோம் போயிட்டு சண்டை போட? சண்டை போடக்கூடாது, சமாதானமாக இருக்கணும், மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு வீட்டில் நம்ம கூட சண்டை போட அனுப்புவோம் இல்லையா?
மற்றவர்களுக்கு அன்பு செய் சொல்வதும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள சொல்வதும் மிகவும் மிகவும் சுலபம். அது நமக்கும் உங்களுக்கும். சொல்லுவது ஈஸி, செய்கிறது தான் கஷ்டம். வாயில் வடை சுடுறது ரொம்ப ஈஸி, வடை சுடுறது தான் கஷ்டம் இல்லையா? கரெக்டாக? சில பேர் வாயிலேயே வடை சுடுவாங்க, வாயிலேயே பிரியாணி செய்வாங்க, செய்யுமானா தெரியாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுள் கொடுக்குற அன்பும். அந்த கடவுளே நான் அன்பு செய்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக கடவுள் நமக்கு ஏதாவது சோதனை கொடுத்தா கடவுளுக்கு மேலே அன்பு போயிடுச்சு இல்லையா? ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளே இல்லை, நோய் வந்துச்சுன்னா கடவுளே இல்லை, கடன் பிரச்சனை வந்துச்சுன்னா கடவுளே இல்லை, யாராவது இறந்து விட்டால் கடவுளே இல்லை. இதுதான் நம்முடைய உண்மையான அன்பா என்று ஆண்டவர் நம்ம சொல்கின்றார், கேட்கின்றார் என்ற கேள்வி. இதுதான் அந்தோனியார் வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். உண்மையான அன்பை அவர் சுவைத்து பார்த்தவர் தான் அந்தோனியார். விவிலியத்தை படைத்தார், அதை படிக்க ஆழமாக கடவுளை சந்தித்தார். விவிலியத்தை நம்ம ஒரு புத்தகத்தை கொடுத்தா நம்ம என்ன செய்வோம்? அதை வாசித்தது என்ன சொல்லுது அது சொல்லிட்டு அப்படியே ஞானிகளாக படிப்போம், என்ன சொல்லுது தெரிஞ்சு போடுவோம். ஆனால் அவர் அடிக்கடி படிப்பார். எதுக்கு படிப்பார் என்று சொன்னால், ஒவ்வொரு தடவையும் படிக்கும் பொழுது அவர் ஆண்டவர் இயேசுவோடு பேசுவாராம், கடவுளோடு பேசுவாராம். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு கையில் இருக்கிறார் இல்லையா? ஏன் ஆண்டவர் இயேசு கையில் இருக்கிறார்? அந்தோனியார் தானே அவர். ஏன் ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த மாதாவா எனக்கு யாருன்னு தெரிலங்க. அதான் ஏன் ஆண்டவர் இவர் கையில் இருக்கிறாரு, அந்தோனியார் கையில்? அது கேட்டேன். அதுக்கு ஒருத்தர் சொன்னாங்க, மாதாவும் சுசைப்பரும் பெத்லஹேமில் அந்த மாட்டு தொழுது இருக்கும்போது இவரும் வந்து பக்கத்தில் நின்னாராம். அப்போ ஆண்டவர் இயேசு அழுது கொண்டு இருக்கும்போது குழந்தையா, அப்போது அந்தோனியார் கையில் எடுத்து குழந்தைய வச்சு நாங்கள் தூங்க வச்சாராம். அதனால தான் அதே தான் இது. ஆமாவா? பின்னையே அவர் கை வச்சுருக்காரு. ஆண்டவர் இயேசு எப்படி வந்தாராங்க? அவர் உங்கள் என்ன போல், உங்கள் பங்கு தந்தையை போல் ஒரு குருவானவர். அவர் கையில் எப்படி குழந்தை இயேசு வந்தார்? எப்படி வந்தார்? இன்னைக்கு இப்போ இவ்வளோ 14 நாள் யாராவது ஃபாதர் சொல்லிப்பாங்களே, சொன்னாங்க தானே? என்ன சொன்னாங்க ஃபாதர்? சொல்ல பார்ப்போம். இறை வார்த்தையை கரைச்சி குடிச்சனால வந்தாரா? ஏன் வந்தார்? பசங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், பிள்ளைங்கள சொல்லுங்கள். ஏன் அந்த ஆண்டவர் இயேசு கையில் இருக்கிறாரு? அவர் பெத்லஹேம் அப்போ வந்து என்ன பண்ணோம், என்னது கிருப்பு ஜோடிக்கும் பொழுது அந்த நேரம் வைக்கிற பக்கத்தில் நிற்க வைக்கணும் நீங்கள் இல்லை? காரணம் சொல்லுங்கள், ஏன் ஆண்டவர் இயேசு கையில் நிற்கிறார் சொல்லுங்க. விவிலியத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து இறங்கி வந்தாரா? சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுங்க. 14 நாட்டில் கண்டிப்பாக யாராவது ஒரு குருவான சொல்லியிருப்பார் காரணம். நான் மறுபடியும் வந்து கேட்குறேன், சொல்லுங்க பார்ப்போம். தூக்க கண்ணாகுது தூங்கணும், நீங்கள் என்ன மாதிரி சும்மா வந்து அதான் முடிஞ்ச கதையை பேசிக்கிறேன். சொல்லுங்க, என்ன காரணம்? பைபிள் படித்தாரு, பைபிள் படித்தனால ஆண்டவர் கையில் வந்துட்டாரா? என்ன இறை வார்த்தை என்ன சொல்கிறது? ஆண்டவர் வாக்காக இருந்தால், வார்த்தையாக இருந்தால், அந்த வார்த்தை என்ன இருந்தது? வாக்கு இன்னவாக மாறியது, வாக்கு மனிதரானார். இதைதான் புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தார். ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை படிக்க அவர் விவிலியத்தை படிக்கவில்லை. அந்த விவிலியத்தை படிக்கின்ற நேரத்தில் அவருக்கு ஆண்டவர் இயேசுவோடு பேசுகின்ற உறவை அவர் வளர்த்து கொண்டார். அப்படி என்ன, அவர் படிக்கும் பொழுது அவர் ஆண்டவர் இயேசுவை கையில் குழந்தையாக ஏந்தி கொண்டு அவர் பேசிக்கொண்டே இல்லை. ஆனால் அவர் படிக்கும் பொழுது அத்தகைய ஒரு அன்போடு படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவே வந்து அவரோடு பேசுவது போல அவர் அனுபவித்தார். இதை யார் பார்த்தது? அவர் பார்க்கவில்லை, வெளியே யாரோ ஒருத்தர் குருவானவர் பார்த்து அவர் கையில் பைபிள் படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இறங்கி வந்து அவர் கையில் இருக்கிறது போல இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்கள் சொன்ன விஷயம் தான் இது. ஆனால் அங்கே என்ன விஷயம் நடந்ததுன்னா, அவர் உன்னிப்பாக பைபிள் படிக்க ஆண்டவர் இயேசுவோடு பேசி கொண்டிருந்தார் என்று அந்த குருவானவர் பார்த்து சொன்னார். இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் அன்பு. அன்பு என்று சொல்லும்போது நம்ம ஆலயத்தில் வருது, ஆலயத்தில் வந்து நம்முடைய திருப்பலி பங்கேற்பது மட்டுமல்ல, அந்த திருப்பலியில் பங்கேற்கும் பொழுது கடவுளின் அன்பின் வெளிப்பாடாக நாம் முழுமையாக பங்கேற்க வேண்டும்.
திருப்பலியில் பங்கு கொள்ளும் பொழுது முழுமையாக பங்கு கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் அதெல்லாம் விட்டு ஆண்டவரே, நான் உனக்காக இந்த நேரத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த ஒரு ஹவர் உனக்கு, எனக்கு வேறு பிரச்சனையெல்லாம் வேணாம், உனக்கு. இங்கே இருக்கும் பொழுது இப்போ கவலையாகுது, ஐயோ என்ன புகை வருது, பிரியாணி நல்லா வருதா என்னன்னு தெரியல, இன்னைக்கு கெட்டு போயிடுச்சா இல்லை தீஞ்சு போயிடுச்சா, அந்த கவலை விட்டுருங்க. பிரியாணி நடக்குது நல்லா இருக்கும். என்ன ஆயிடுச்சுமா, புகை வந்து கண்ணெல்லாம் மூடுது, முதலே தூக்க கண்ணாகுது, இல்லை புகை போட்டு தூங்க வைக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதான் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நம்மை என்றுமே அன்பு செய்கின்றார், நாமும் அன்பு செய்ய முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவதாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நற்செய்தி வாசிகளாக பார்க்கின்றோம், ஆண்டவர் தன்னுடைய மக்களை பார்த்து பரிவு கொள்கின்றார். ஏன்? அவர்கள் ஆயினில்லா ஆடுகளை போல இருந்தார்கள், ஆயினில்லா ஆடுகளைப் போல இருந்தார்கள் என்று. ஆகையால் ஆயினில்லா ஆடுகளைப் போல இருந்த மக்களை பார்த்து பரிவு கொண்டு, ஐயோ இவர்களுக்கு யாரும் இல்லாமல் இருக்கிறார்களே, நானே நல்லவனாக இருந்தாலும் என்னால் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி இருக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய 12 அப்போஸ்தலர்களை நியமிக்கிறார். நியமித்து, இதோ 1000 ஆடுகளாக இருக்கின்ற இதோ இந்த அப்போஸ்தலர்கள் என் சார்பாக அவர்களும் பணி செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நற்செய்தி வாசிகள் சொல்கின்ற அழகான வார்த்தைகளாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அருமையான காலை வேளையில் கடவுளாகிய ஆண்டவர் இயேசு நம்மை தேர்ந்தெடுத்து நாம் பார்ப்பது போல பார்க்காமல் என்றுமே நம்முடைய உள்ளத்தை பார்த்து நம்மை நேசித்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படி நேசித்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஆண்டவர் நம்மை நோக்கி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதோ நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை நேசித்து கொண்டிருக்கின்றேன், உன்னை அன்பு செய்கிறேன், நீ பிறரை அன்பு செய்வது உன்னுடைய கடமை. அது மட்டுமல்லாமல் இந்த நற்செய்தி வாசகம் சொல்வது போல, நீங்கள் அனைவரும் என்னுடைய நற்செய்தியை பிறருக்கு பறைசாற்ற வேண்டும். இறையாட்சி வந்துவிட்டது, நீங்கள் அனைவரிடம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிதான் ஒரு இறுதியாக ஒரு சின்ன கதை. நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆலயத்தில் பங்கு தந்தையாக இருக்கின்ற வெளியில் ஒரு அம்மா என்னிடம் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர்கள் இப்பொழுது ரொம்ப சுகம் இல்லாமல் இருந்தார்கள். நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக ஆலயத்திற்கு சென்றேன். அவருக்கு முடியல, நடக்க முடியாது, ஏஞ்சி வர முடியாது. ஆனால் நான் வந்து விட்டேன் என்று சொல்லி, ஆலயத்தை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி, எப்படியாவது வர வேண்டும் என்று சொல்லி, அந்த நான் திருப்பலி வைக்கிறேன் என்று தெரிந்தவுடனே ஒரு வாரமாக பெட்டிலே இருந்த அம்மா ஏந்திச்சு எனக்காக வந்து திருப்பலி பங்கேற்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷம். ஏம்மா இந்த நேரத்தில் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நோயில் இருக்கும்போது எதுக்காக வந்தீங்கன்னா, இல்லை சாமி, நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் தான் என்னோட நல்ல ஆயனாக இருந்து என்னை வழி நடத்தினீர்கள், ஆகையால் உங்களை விட்டு உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் வந்தேன் சொல்லி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. நான் தகுதியாட்டு, நான் வேணா நல்ல ஆயனா அது கதை வேறு. ஆனால் அந்த அம்மாவுடைய அந்த அன்பை பார்க்கும் பொழுது நானும் யோசித்தேன், பல முறை பல நபர்கள் இருப்பார்கள், ஆயினில்லா ஆடுகளைப் போல இருப்பார்கள். ஆகையால் இந்த ஆயினில்லா ஆடுகளாக இருக்கிறது எப்படின்னா, ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது, வேதனை இருக்கும் பொழுது அவரிடம் போய் அன்பாக பேசுவது. அப்படி என்ன நான் செய்திருப்பேன், கஷ்டம் நான் போய் பேசியிருக்கேன், அந்த அம்மா கிட்ட பேசியிருக்கலாம், எனக்கு தெரில. அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது பேசியிருக்கலாம், ஆறுதல் கொடுத்திருக்கலாம், அவருக்கு ஜெபித்திருக்கலாம். இதையெல்லாம் பார்த்தனால தான் அவருக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்தது. ஆக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆயிரமுள்ள ஆடுகளைப் போல பல நபர்கள் இருக்கார்கள். அவர்களிடம் போய் ஒரு அருமையான வார்த்தைகளை பேசுங்கள், சிரித்து பேசுங்கள், ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஜெபம் செய்யுங்கள். அன்போடு பேசும்பொழுது தான் நாமும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆயனாக மாறிவிடுவோம். குடும்பத்தில் ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள் இருக்கும் பொழுது கணவன் பிள்ளைகளுக்கு ஆயனாகவும், மனைவி பிள்ளைகளுக்கு ஆயனாகவும், அப்படி சொல்லிட்டு மாறி மாறி நாம் ஒரு நல்ல ஆயனாக, அன்பு செய்கின்ற ஆயனாக, மன்னிக்கின்ற ஆயனாக, ஒரு சிறந்த ஒரு மனிதராக மாற முடியும். இந்த ஒரு அருமையான செய்தியை மனதில் வைத்து இந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற வேளையில் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அனைத்து வரங்களுக்காக நன்றி கூறி,
இந்த திருப்பலில் ஏற்றுக்கொண்ட இந்த வேளையில் தொடர்ந்து நாம் நன்றி சொல்வோம். அனைவரும் கண்களை மூடுவோம், ஆழ்ந்த தியானத்துக்கு செல்வோம். போங்க போங்க, பாருங்கள் பிரசங்கம் முடிஞ்சிச்சு, இப்போ போகலாம். கண்களை மூடுவோம், கண்களை மூடணும், ஆனால் தூங்கக்கூடாது. கண்களை மூடணும், தூங்கக்கூடாது. சரியா? ஜெபிப்பமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த அருமையான காலை வேளையில் நீர் நம்மை என்றுமே நேசித்து நம்மோடு இருக்கிறீர் என்பதை நாம் உணர்கின்றோம். நம்மை என்றும் கைவிடாமல் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர் என்பதையும் நாம் உணர்கின்றோம். இறைவா, பல முறை நாம் இந்த உலகத்தில் ஏராளமான பாவங்கள் வழியாக உம்மை விட்டு பிரிந்திருக்கின்றோம் இறைவா. ஆனாலும் நம் தகுதியை அற்றவர்களாக இருந்தாலும் தகுதி உள்ளவர்களாக மாற்றி உம்முடைய அன்பினால் நம்முடைய இதய தூய்மையாக்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி கூறுகிறோம், போற்றுகின்றோம், புகழ்கின்றோம் இறைவா. ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவை கொண்டாடுவதற்காக ஏராளமான தடங்களை வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், ஏமாற்றங்கள் வந்தாலும், வேதனைகள் இருந்தாலும் நீர் இந்த விழாவை கொண்டாட நமக்கு வழி நடித்து கொண்டிருக்கின்றீர். ஏராளமான நேரங்களில் நம்மோடு இருந்து நம்மை வழி நடித்துக் கொண்டீர்கள். அதற்காக நன்றி கூறி போட்டுக்கணும் இறைவா. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளாக நாம் வாழ உம்முடைய வரத்தை கொடுத்து நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி நாமும் உம்முடைய நற்செய்தியை பிறருக்கு பறைசாற்றுகின்ற ஒரு பிள்ளையாக மாற்ற வரத்தை தாரும் இறைவா. வாரும் இறைவா, என் உள்ளத்தில் வாரும், என்னை மாற்றும், உமக்கேற்ற ஒரு சிறந்த பிள்ளைகளாக மாற்றி அருளும் இறைவா. உமக்கு நன்றி கூறுகிறேன் இயேசுவா. இறைவா நன்றி இயேசுவே. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை ஏந்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கண்களை திறக்கலாம். திறந்துட்டாங்களால செக் பண்ணலாம். யாராவது தூங்கினுக்கிறாங்களா? யாராவது தூங்கினு எழுப்பி விடுங்க. அனைவரும் எழுந்து என்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியாரின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன்.
அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். திருப்பலியானது தொழில் முன்னேற்றத்துக்காக ஜானட் வின்சென்ட் அமல்ராஜ் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் குடும்பத்தின் கருத்துக்காக ரீட்டா லூயிஸ் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அழைப்பை ஏற்று இறையாட்சியை பறைசாற்ற அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்ற இயேசுவான் ஆண்டவரின் வார்த்தைகளை உணர்ந்து நமது தேவைகளுக்காகவும் தந்தையாக இறைவனிடம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர்கள் ஆகியோர் இயேசுவின் அழைப்பை ஏற்று இறையாட்சியின் நற்செய்தியை அச்சமின்றி பறைசாற்றவும், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை இறையாட்சியில் நிலைத்திருக்க செய்யவும் வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். உலகெங்கிலும் உள்ள அரசாங்க தலைவர்கள் மக்களிடையே அமைதியையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்ட பாடுபடவும், மனித நேயமற்ற செயல்களை கைவிட்டு மக்களின் பாதுகாப்பிற்கும் நல்வாழ்விற்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்ற இயேசுவின் வார்த்தைகளை உணர்ந்து தங்கள் குடும்பங்களிலிருந்து இறையாட்சி பணிக்காக ஒரு பிள்ளையாவது அனுப்பி கிறிஸ்துவில் தாம் கொண்ட அன்பை தங்கள் வாழ்வின் வழியாக வெளிப்படுத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லங்களில் வாழும் பெற்றோர்கள் தாங்கள் அனுபவிக்கும் வேதனைகளில் இருந்து விடுபடவும், இறைவனின் பாதுகாப்பில் வாழ்கிறோம் என்று உணர்ந்தவர்களாய் மன அமைதியுடன் உடல் நலத்துடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே, நாங்கள் நம்பிக்கையுடன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுகளை உமது திரு விருப்பத்திற்கு ஏற்றவாறு பெற்று மகிழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான்
பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன் உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனிது உனக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக உழைப்பின் கனிது உனக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன் உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பா என் இறைவா. உடல் பொருள் ஆவி உனக்காக உன் பணி புவிதனில் நிறைவாக மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக நான் மகிழ்வுடன் என்னையை தருகின்றேன் நான் மகிழ்வுடன் என்னையை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களது மானை பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களிடத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அழிக்க உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருடையாளமாக மாறி செய்கின்றே. அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறி அழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கண்ணீ மரியாடும் இருந்து பிறந்த பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடப்பட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார்.
இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார், நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அணியவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை கொண்டு பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட்ட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய
தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள் சதீஷ் சுசைநாதன், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகுந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெற தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்வென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதிய கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது உதவியே, இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரும் கணக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு பொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள் தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். கிறிஸ்துவின் அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆனந்தமே இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்ற என்னாலும் பேரின்பமே என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்ற என் நெஞ்சில் ஆனந்தமே இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்ற என்னாலும் பேரின்பமே இறைவா வருவார் இளையம் எழுவார் நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வார் இறைவா வருவார் இளையம் எழுவார் நிறைவாய் நிலையாய் நிதமும்
நிதமும் தொடர்வார். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார். என் நெஞ்சில் ஆனந்தமே. உலகில் அருள் கோடி தருகின்றார். என்னாலும் பேரின்பமே. என்னை நீ பொறித்தாய். உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர். தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா வருவாய். இதயம் எழுவாய். நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வார். இறைவா வருவாய். இதயம் எழுவாய். நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வார். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார். என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார். என்னாலும் பேரின்பமே. அதை போலவே கண்ணார உன்னை தேடி உள்ளம் வாடுதே. அழியாத உணவாக எனில் சேர்ந்த உன் அருளாலே என்னை தேற்றி உமதாக்குமே. இறைவா வருவாய். இதயம் எழுவாய். நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வார். இறைவா வருவாய். இதயம் எழுவாய். நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வார். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார். என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார். என்னாலும் பேரின்பமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். 1  2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 1
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திரு உணவு நம்பிக்கையாளரும் ஒன்று நிற்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய ஆசீர் பெற தலை வணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நம் இறைவனின் ஆசீர் உம்மேலே, தந்தை மகனின் நிறையாசீர் அந்த ஆவியின் தூய ஆவியின் மகிழ்ச்சி உங்கள் மேலே. நம் இறைவனின் ஆசீர் உம்மேலே, தந்தை மகனின் நிறையாசீர் அந்த ஆவியின் தூய ஆவியின் அன்பு உங்கள் மேலே. அந்த இறைவனின் ஆசீர் மேலே, தந்தை மகனின் நிறையாசீர் அந்த ஆவியின் தூய ஆவியின் அமைதி உங்கள் மேலே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமருங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ எல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இல்லைங்களா? இத்தனை நாட்களாக நாம் இந்த 13 நாள் நாம் நடத்தி வந்தோம். ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார். நேற்று நம்ம தேர் எடுத்தோம் இல்லைங்களா? நேற்று ஆயர் அவர்கள் வந்தார், நல்ல ஒரு திருப்பலி ஆற்றினார். தேர் எடுத்தோம். தேர் எடுக்கிறதுக்கு முன்பாக மழை. எப்படிரா இந்த தேர் எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதே போல் ஒரு நம்பிக்கை, அது என்னவென்றால் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார். அந்த தேர் எடுத்துகிட்டு போய் உள்ளே வர வரைக்கும் மழை வராதுன்னுட்டு. அதே போல் தேர் எடுத்துகிட்டு போய் உள்ளே வர வரைக்கும் மழை வரல. இன்று நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இவ்வளோ பெரிய திருவிழா சுமூகமாக முடிந்தது. அதற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்காக தான் இந்த நன்றி திருப்பலியை ஆற்றினோம். இன்று நமக்காக வருகை தந்தவர் அருள் தந்தை பெனடிக்ட் ராஜேஷ் அவர்கள். தந்தை அவர்கள் அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா போன வருஷம் அவர் தான் நமக்கு என்ன பண்ணார், கொடியேற்றி வைத்தார். ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியல. தந்தை அவர்கள் எனக்கு ஒரு 6 வருஷமாக தெரியும், அதுக்கு முன்னாலேருந்தே தெரியும். ஆனால் 6 வருஷம் முன்னால் நான் அவர்கிட்ட டீக்கனாக போனேன். ஒரு பங்கில் போயிட்டு நான் டீக்கனாக இருந்தேன். அப்போ கொரோனா டைம். அப்போ தந்தை அவர்கள் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். இன்று வரைக்கும் நான் அதுக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கின்றேன். இந்த நிலைமைக்கு வரணும்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய தந்தை அவர்கள் அவருடைய பகுதி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய ஒரு பார்ட் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அப்படி நான் ஒரு அண்ணனாக சொல்லிக்கொள்ள, பிறகு ஒரு ஃப்ரெண்டாக சொல்லிக்கொள்ள ஒரு தந்தை அப்படின்னு சொல்லும்போது அருள் தந்தை பெனடிக்ட் ராஜேஷ் அவர்கள். அவர் என்னோட ஆல்மோஸ்ட் 12 வருஷம் சீனியர். எங்கள் 2 பேருக்கும் காமன் விஷயம் என்னென்னா, அவங்க பேட்சும் 14 பேர் ஆர்டினேஷன் வாங்கினாங்க, என் பேட்சும் 14 பேர் ஆர்டினேஷன் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு ரெக்கார்டு பெங்களூர் டைசஸில் அவங்க தான் பிரேக் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அதை நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணோம். நாங்கள் பிரேக் பண்ணல,
அதே லெவலில் ட்ராவில் வச்சுருக்கோம். அவ்வாறாக இருந்தோம். இந்த மாதிரி இருக்கும்போது தந்தை அவர்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. வெறும் ஆன்மீகம் மட்டும் அல்ல, மாறாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு பங்கை எப்படி நடத்தணும், எப்படி ஒரு மக்களை நடத்த வேண்டும், அந்த ஆசீர்வாதம் எப்படி கொடுக்க வேண்டும், நிறைய வாய்ப்புகள் கொடுத்து, நான் அந்த பங்கில் இருக்கும்போது, டீக்கனாக இருக்கும்போது நிறைய வாய்ப்பை கொடுத்து என்னை ஆதரித்து நான் ஒரு நல்ல குருவானவராக வரத்துக்கு அவர் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தந்தை அவர் வந்துட்டு இந்தியாவில் இல்லை, அவர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கார். ஹாலிடேஸ்க்கு வரத்துக்கு முன்னாலே நான் சொல்லிட்டேன், இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் ஹாலிடேஸ்க்கு வருவீங்க, இந்த வருஷம் வந்து நீங்கள் எங்கள் பங்கில் வந்து நன்றி திருப்பலி வைக்கணும் அப்படின்ட்டு நான் கேட்டிருந்தேன். தந்தையவர்கள் வந்து ஒத்துக்கினார். ஏன்னா உள்ளூரில் ஹாலிடேஸ் போயிட்டு வரும்போதே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எனக்கு கமிட்மெண்ட்ஸ்க்கு இது அது இதுன்னு சொல்லுவோம். ஆனால் தந்தையவர்கள் வந்து வெறும் ஷார்ட் பீரியட் தான், ஒரு 2 months கூட இல்லை. அந்த ஷார்ட் பீரியடில் வந்தப்போ அவர் என்ன சொன்னார், நான் வரேன் கவலைப்படாது அப்படின்னு சொன்னார். அவராக நம் மத்தியில் வந்து வருகை தந்து நல்ல ஒரு திருப்பலி ஆற்றி ஒரு மறையுரையை கொடுத்து, சிந்திக்கக்கூடிய மறையுரையை கொடுத்து நமக்காக ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கின்றார். உங்கள் அனைவரும் சார்பாகவும் என் சார்பாகவும் அருள் தந்தை காணிக்கைதாஸ் சார்பாகவும் நான் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ டியர் ஃபாதர். தந்தை அவர்களை முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சில நேரத்தில் ஹைட் பத்தலைன்னா இந்த பிரச்சனை, ரொம்ப அவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் என் கூட இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு, நிறைய இருக்காங்க, ஆனால் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாக்கா அருள் தந்தை காணிக்கைதாஸ் அவர்கள் தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த நல்லது இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கூட சொல்லுவாங்க, பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அருள் தந்தை காணிக்கைதாஸ் அவர்கள் இன்று நமக்காக வருகை தந்து, நேற்றும் வர வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் சில காரணங்களால் வர முடியாத ஒரு நிலைமை, இன்று வருகை தந்து நமக்கும் ஆசீர்வாதத்தை தந்த அருள் தந்தை காணிக்கைதாஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றி திருப்பலியாக இருப்பதால் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். விசேஷமாக முதலில் சொன்னது போல கடவுளுக்கு நன்றி. இரண்டாவதாக நம்முடைய பங்குக்கு வருகை தந்த 2 ஆயர்கள், பேராயர்கள், அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு இந்த 13 நாட்களாக வந்த எல்லா குருக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு பங்கு பேரவை நிதிக்குழு அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பிறகு நம்மளுக்கு எதனா ஒரு ஆயர்கள் இல்லை பெரிய ஃபாதர்ஸ், பிஷப்ஸ் அப்படி வரும்போது அது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் நமக்காக நம்முடைய பிற சபையினர், அதாவது சிஎஸ்ஐ, ஜாயன் சர்ச் பாஸ்டர் அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பிறகு அவருடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதன் பிறகு இந்த ரோடு வசதி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் பேசி கடைசியில் அவர் அந்த வசதியை போட்டு கொடுத்தாரு. இருக்கிறதுலே நம்ம ஒரு ரோடு ஒன்று தான் கொஞ்சம் ஒழுங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு வர மாதிரி இருக்குது, வேறெல்லாம் போகிற மாதிரியும் இல்லை வர மாதிரியும் இல்லை. நாகேஷ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய டென்ட் ஹவுஸ் தேவையானப்பெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஃபாதர் நான் உடனே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி செஞ்ச நீலகண்டா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். லைட் அண்ட் சவுண்ட் கண்ணன், இவரும் அதே மாதிரி தான், ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நான் செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு நமக்கு பீடம் ஏற்பாடு செய்தவர்கள் ராயபுரம் பங்கு தந்தை அவர்களுக்கு, பிறகு அந்த அசிஸ்டன்ட் தந்தை அவர்களுக்கும் அந்த பங்கு மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பங்கை சேர்ந்த
எல்லா சபையினர், ஆண்கள் மறையான் சேனை, பெண்கள் மறையான் சேனை, அதன் பிறகு நம்முடைய ஆல்டர் சர்வீஸ், அதன் பிறகு நம்மளுடைய எல்லா சபையினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக கொயர் மெம்பர்ஸ், டெய்லி வந்து அவங்கெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லாருக்கும் என்ன கூப்பிட்டாங்க கமிட்மெண்ட் இருக்குன்னுவாங்க. ஆனால் டெய்லி வந்து ஒரு 1 hour 2 hours வந்து அவங்க வந்து மதியம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவாங்க. அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பிறகு போலீஸ் அவர்கள் நமக்காக எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து, எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி செஞ்சு கொடுத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும் நன்றிகளை செலுத்துகின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான நபர்னு சொல்ல மாட்டேன், நபர்கள், அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம ஏரியாவோட மக்கள். பாருங்க, நேற்று பூசை நடந்துச்சு இல்லையா? எல்லாருமே அந்த இடத்த விட்டு கொடுத்தாங்க. யாரும் எந்த சண்டை சச்சரவு எதுவுமே பண்ணாமல் நீட்டாக நமக்கு அந்த வாய்ப்பை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அதற்காக நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பிறகு தேர் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்களா? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? ஸ்டாலின் மற்றும் குழுவினர், ராயபுரம் பங்கை சார்ந்தவர்கள், அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பிறகு எல்லா விஷயத்துக்கும் நன்கொடை கொடுத்தவர்கள், அதன் பிறகு மற்ற ஏற்பாடுகள் செய்து கொடுத்தவர்கள், அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக நம்முடைய உபதேசர் அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். யூத் பாய்ஸ், யூத் கேர்ள்ஸ் அவர்களுக்கும் நன்றிகள். உதவும் கரங்கள் அவர்களுக்கும் நன்றிகள். பிறகு ஆல்டர் டெக்கரேஷன் நிறைய பேர் செஞ்சாங்க நேற்று, அவர்களுக்கும் நன்றி. நம்முடைய சவுண்ட் சிஸ்டம் மற்றும் மற்ற உதவிகள் செய்த செல்வன் மற்றும் குழுவினருக்கும் நன்றி. பிறகு கெனடி அவருடைய தண்டத்தினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீனில் வர மாதிரி செய்து கொடுத்த நம்மளுடைய யூத் பாய்ஸை சேர்ந்த டெரில், ஜெபர்சன், ரூபன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக நமக்கு லாஸ்ட் மினிட்ல கிடைச்ச த செரி ஆன் த கேக் அப்படின்னு சொல்லலாம். யாரு? நம்ம பிரதர். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன், இது சாட்டர்டேன்றது மறந்துட்டேன். ஏன்னா சண்டே மாதிரி இருந்துச்சு இல்லையா? பிஷப் வேறு வந்துட்டாரா, மாஸ் வேறு காலில் இருந்துச்சா 8 மணிக்கு. அப்போது கடைசியில் யாருமே கிடைக்கல கீபோர்ட் போடுறதுக்கு. அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் பிரதர் வந்து கதவு தட்டுறாரு. நான் சடனாக கேட்டேன், இன்றைக்கி நான் விசேஷம் அப்படின்னு கேட்டோன்னே, ஃபாதர் இன்றைக்கி சாட்டர்டே ஃபாதர், வாப்பா உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ அவர் வந்து நமக்காக கீபோர்டை போட்டு நேற்று எல்லா கடைசியில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நமக்காக கீபோர்டு போட்டார். அதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து நன்கொடைகளை கொடுத்திருக்கார்கள், பொருள் ரீதியாக கொடுத்திருக்கார்கள், பிறகு தொகையாக கொடுத்திருக்கின்றார்கள், பிறகு ஏதாவது ஒரு வகையில் வந்து கொடுத்திருக்காங்க. அவர்களுக்காக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.